யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் ஒன்றில் நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி. நேற்றைய தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். அவர் நெற்றியை வைத்ததும் அவருக்கு ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது. ஒரு பெரும் சக்தியை உணர்ந்தார். அது குறித்து இன் குவெஸ்ட் ஆஃப் காட் புத்தகத்தில் விவரிக்கிறார். அப்போது இவனுக்கு அந்த அறையில் மின் அதிர்வுகள் ஏற்பட்ட ஓர் உணர்வு ஏற்பட்டது. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கலர்ந்த மகிழ்ச்சியை இவன் உணர்ந்தான். உடனே இவன் அந்த அறையில் தரையில் மல்லாக்கப்படுத்தான். அறை முழுவதும் உருள ஆரம்பித்தான். அப்போது இவனுக்கு விவரிக்க முடியாத பரவசம் ஏற்பட்டது. பேரின்பத்தை உணர்ந்தான். ஓ ராம், இந்த தரை அந்த புனிதர் நடந்த தரை, அதனால் அது புனிதம் பெற்றது. இப்படியாக அரை மணி நேரம் கடந்தது. இன்னும் இவன் உருண்டு கொண்டிருந்தான். இவன் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி தெரிந்தது என்கிறார் ராமதாஸ். தரையில் உருண்டு சக்தியை தன்னிடம் ஏற்றிக்கொண்டது ஒரு அருமையான காட்சி. அது முழு சுதந்திரத்தையும் தெய்வ பித்தையும் சுட்டி காட்டுகிறது. இந்த பித்து ராமதாஸின் ஆரம்ப காலங்களிலிருந்து அவரை பிடித்து கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு இது மேலும் மேலும் அதிகமாக வேண்டும் என்று நினைத்தார். ராம் மீதான பேருணர்வு என்பதை தவிர அவருக்கு எந்த விதிமுறையும் இல்லை. எந்த நல்ல விஷயங்களையும் இந்த இடத்தில் ராமகிருஷ்ணரது ஆசிகள் அவர் பெற்றுக்கொள்ள தடையேதும் இல்லை. ராமகிருஷ்ணரும் தெய்வப்பித்து பிடித்தவர்தான். இத்தகைய பித்து அதிகமாக ஆக ராமதாஸ் தனது சாதனாவின் முதல் புனித பயணத்தை முடிக்கும் தருவாய்க்கு வந்தார். அப்போது அவர் தனது சொந்த ஊருக்கு அருகே கத்ரி மலை மீது இருக்கும் பஞ்சபாண்டவர் குகைக்கு சென்றார். இங்கு அவர் பல மாதங்கள் தங்கினார். தனிமையில் இருந்தார். ராமநாமம் ஜெபித்தார். பக்தி போதையில் நிறைய கவிதைகள் எழுதினார். அந்த கவிதைகளை படிக்கும்போது கடவுள் மீதான அவரது ஏக்கமும் மனம் உருகி அவர் இந்த நிலையையும் புரிந்து கொள்ள முடியும். தனது பலவீனங்கள் குறித்து குறைகள் குறித்து அவருக்கு கோபம் வருகிறது என்பது அந்த கவிதைகளில் வெளிப்படுகிறது. தன்னை வலுவானவராக, தைரியம் மிக்கவராக, சலனமற்றவராக மாற்றிய கடவுளை அவர் புகழ்கிறார். பிற மகான்களின் எழுத்துக்களை படித்தவர்களுக்கு இவரது கவிதைகளை படிக்கையில் ஒரு பெரிய முரண்பாடு தெரியும். இன் குவெஸ்ட் ஆஃப் காடில் அவர் சொல்கிறார், ஓ ராம், உன்னிடம் இந்த அடிமை மீண்டும் மீண்டும் கதறுகிறான். இவனை உங்கள் பித்தனாக மாற்றுங்கள் என்று. ஆனால் இவன் மனமுருகி பிரார்த்திப்பதை நீங்கள் கேட்கவில்லை. குறுகிய காலத்திற்கே இவனை பித்தனாக்கினீர்கள். ஏன் எப்போதும் இல்லை? இவன் மனது உம்மை தவிர வேறு எதையும் நினைக்காது. நீதான். இந்த பித்திற்குத்தான் இவன் ஏங்குகிறான். இவன் மீது கருணை காட்டுங்கள். ராம் மீது பித்து, ராம் அன்பு மீது பித்து. வாருங்கள், ராமதாஸை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது ஆழம் தெரியாத கருணை கடலில் என்னை நீந்திக் கொண்டே இருக்க வையுங்கள். ஓ ராம், இந்த குழந்தையை, இந்த அடிமையை காப்பாற்றுங்கள். உங்கள் பித்தின் இசையை இவனது ஒவ்வொரு நரம்பும் மீட்டட்டும். உங்கள் மீதான பித்தின் கொதிப்பில் இவன் இரத்தம் ஓடட்டும். உங்கள் மீதான பித்து அதிகரிக்க அதிகரிக்க இவன் எலும்புகள் உடையட்டும். இவன் முழு உடலும் நடுங்கட்டும், அசையட்டும், குலுங்கட்டும். உங்கள் மீதான பித்தெனும் பனிச்சரிவில் இவன் வீழட்டும். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.